வணக்கம் மக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான தொகுதி பப்ளிக் ஓப்பனிங் எடுக்க போறோம். என்ன தொகுதினா மதுரை மத்திய தொகுதி. இந்த தொகுதியில பிடிஆர் அவர்கள் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் 2 டைமும் போட்டி போட்டிருக்காரு. அவர் வந்து கரண்ட் மினிஸ்டர் கூட. இவர் தான் இந்த தடவை போட்டி போட போறாரு. அது மட்டும் இல்லாம சுந்தர் சியும் அங்க வந்து ஏடிஎம்கே சார்பா, அதாவது புதிய நீதி கட்சியிலேருந்து ஏடிஎம்கேலேருந்து என்டிஏ கூட்டணி சார்பா அங்க போட்டிடுறார் ரெட்ட இலையில. ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் போட்டியான்னு பார்த்தா மூணாவதா நம்ம டிவிகே பாய் வந்து அதுல இணைஞ்சிருக்காரு. நிறைய இந்த டிபேட் ஷோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. முஸ்தபா பாய் தான் இப்போ வந்து டிவிகே சார்பா விசில்ல போட்டிடுறாரு. அவரும் அங்க போட்டிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் அப்துல் ஹக்கீம் அங்கே போட்டிடுறாரு. இப்போ நாம மக்களை சந்திச்சு களம் எப்படி இருக்கு, இருமுனை பிடிஆர் வெர்சஸ் சுந்தர் சியா, இல்லை வந்து 4 முனை போட்டியா, இல்லை 3 முனை போட்டியா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் ஆதரவு யாருக்கா இருக்க போது? பிடிஆருக்கா, சுந்தர் சிக்கா, இல்லை டிவிகே நாம் தமிழர் வேட்பாளர்? பிடிஆர். இப்ப சுந்தர்சி அவர்கள் சென்னையில இருந்து ஒரு நடிகர் வந்து இங்க வந்து போட்டிடுறாரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இங்க உள்ளவங்ககிட்ட நம்ம எதுனா ஹெல்ப் கேட்கலாம். அவர் அங்க இருக்கறனால எப்படி கேட்க முடியும்? சரி, இப்ப விஜய் அவர்கள் வந்திருக்காருல, சோ அவர் வந்து யார் ஓட்ட பிரிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அவரோட யார் தாக்கம் இருக்கும், யாருக்கு பாதிப்பு தருவார்? டிஎம்கே ஓட்டு கொஞ்சம் பாதிப்பாடு. மற்ற கட்சிகள் எப்பயும் போலதான். எப்பவும் போல. அவரு இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு வருவார் நீங்க நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே காட்டிலும் அதிகமா தான் வருவா. எதிர்கட்சி அவர் வர வாய்ப்பு இருக்கு. விஜய் ஃபேன் நீங்க? வணக்கம்ண்ணா, உங்க பேர் என்ன சொல்லலாம்? விஜய் ஆதரவு? அம்மா டிவிக்கே தான். இன்னைக்கு டிவிக்கே விஜய்க்கு ஆதரவு. ஆமா. டிவிகே வேட்பாளர் பேர் தெரியுமா? இன்னொரு பேரு மறந்து போச்சு. இப்போ விஜய்க்காக ஓட்டுன்னு வச்சுக்கலாம். முஸ்தபா கரெக்ட். முஸ்தபா தான். இப்போ இது விஜய்க்காக ஓட்டா, இல்ல உங்க வேட்பாளர் முஸ்தபாக்காக ஓட்டா? விஜயகாந்தி தான். விஜயகாந்தி தான். சரி, இப்போ பிடிஆர் அவர்கள் இங்கே ஒரு 10 வருஷமா அமைச்சர் ப்ளஸ் எம்எல்ஏ அவரு. ஸோ அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா காசு கொடுக்க மாட்டார் ஓட்டுக்கு அவரு. அதுல அவர் ஃபேமஸ். காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறதுல அவர் ரொம்ப ஃபேமஸ் அவர். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல உங்க வேட்பாளரை வந்து எப்படி விஜய்க்காக போடுறீங்க, இல்லை உங்க தொகுதிக்கு என்ன பண்ணுவார்னு நினைச்சு போடுறீங்க? தொகுதிக்காண்டி தான் போடுறோம். தொகுதிக்கு என்ன பண்றோம்? நிறைய 5 வருஷத்துல எதுவும் நடந்தது இல்லைங்கண்ணா. இந்த தொகுதியில் செயல்பாடுகள் உங்களுக்கு இப்போ சரியில்ல. இந்த 5 வருஷமா எதுவும் நடக்கல, நடந்த மாதிரி தெரியல எனக்கு. அதுக்காண்டி விஜய்க்கு போறோம். முஸ்தபான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, விஜய்க்கு தான் போடுறீங்க? விஜய்க்கு தான். விஜய் அந்த அண்ணையங்காண்டி தான். விஜய் அண்ணையங்காண்டி தான். சரி, இந்த வாட்டி டிவிக்கு ஆட்சியை பிடிச்சோன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. சரி, ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா எதிர்கட்சியை யார் வருவோம்? எதிர்கட்சியா ரெட்டலை தான் வரும். ரெட்டலை இப்போ திமுக 3வது பிளேஸ்களை வைக்கிறீங்க. ரெட்டலை தான் வரும். ரெட்டலைக்கு வாய்ப்பு இருக்கு. சுந்தர் சிக் தான். எதனாலும் சொல்ல முடியுமா? அவர் ஏற்கனவே ஃபீல்ட்ல இருக்காரு. உங்களுக்கு அதிகபட்சமா எல்லாமே தெரியும். அதுவும் இல்லாம இங்க பிடிஆர் வந்து சுந்தர் சி ஃபீல்ட்ல இருக்காரா? ஃபீல்ட்ல இருக்காருன்னா ஒரு தெளிவு எல்லாமே ஒரு இது இருக்கு. அவர்கிட்ட தெளிவா பேசுறாரு, அப்ரோச் பண்ண முடியும். ஆனா பிடிஆர் வந்து வளர விட மாட்டாங்க கட்சிக்காரங்களே. அது பிடிஆரா டிஎம்கே வளர விடலாம். ஆனா பிடிஆருக்கு உங்க ரொம்ப பிடிக்கும். பிடிஆர் கட்சிக்காரங்களே வளர்த்து விட மாட்டாங்க. அதனால இவருக்கு தான் போடுவோம். சும்மாதான் இருக்க போறாரு, எதுக்கு வேஸ்டா ஓட்டு போட்டு? போன முறை யாருங்க? போன பிடிஆர் தான் போட்டோம். பிடிஆர்ல இருந்து சுந்தர் சிக்கு இந்த வாட்டி போனாரோம். சரி, இப்போ வந்து விஜய் அவர்கள் அவரோட இது வந்து யார் ஓட்டு பிரிக்கும்னு நினைக்கிறேன்? விஜய் அவர்கள் யார் ஓட்டுல புது ஓட்டை தான் பிரிப்பாரு. யங்ஸ்டர் புதுசு வர்றாங்களா, அவங்க ஓட்டை தான் பிரிப்பாங்க. பழைய ஓட்டர்ஸ் யாருமே போட மாட்டாங்க. வாய்ப்பு கம்மி. அவங்களாம் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிதான் போட்டுப்பாங்க. அது அவங்க மூளையில ஏறி இருக்கு அது பூரா. ஆமா, அந்த முத்திரை. நம்ம எப்பயுமே டிவிக்கே தான் போறோம். எங்க விஜயன் கண்டி தான் நாங்க போறோம். நான் என்ன ஓட்டே போடல, வருஷம் தான் போட வயசு என்ன? வயசு 30 போகுது. எனக்கு 15. இப்பதான் நான் போடவே போறேன். ஃபர்ஸ்ட் எங்க விஜயன் 30 வயசுல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறீங்க. போட போறேன். விஜய் அவர்கள் நிக்கிறது அப்படிங்கிறது வந்து யாரோட ஓட்டை வந்து அவர் பிரிப்பார் நீங்க நினைக்கிறீங்க? டிஎம்கே கட்சியை தான் பிரிப்பாரு. பிரிப்பாரு. அதான் உங்க ஆசை? ஏடிஎம்கே கூட தொட மாட்டார், டிஎம்கே தான் பிரிப்பாரு. உங்க ஆசையா இல்ல பிரிப்பாரா? இல்ல, அவர் என்ன இப்ப யாரா இருந்தாலும் இப்ப அத கட்சிக்கு வரோம்னா நல்லா பண்ணோம்னா யாரும் ஏத்துக்கிறதான் போற மக்கள் வந்து பண்ணலன்றப்ப அவங்களை வெறுக்கதான் செய்வோம். இப்போ ஒருத்தவங்க ஒரு வீட்லயே ஒரு ஆள் பிடிச்சா வந்து ஏத்துக்குவோம், பிடிக்கலன்னா வேணாம் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரசிகரா வந்து நம்ம மக்கள் செய்யணுமே அப்படின்னு இறங்குறாரு. அதனால நாங்க இது பண்றோம். அஜித் ஃபேன் பூரா விஜய்க்கு இப்ப ஆதரவு அதிகமா தெரிவிக்கிறாங்க. அதனால எங்க அண்ணே அஜித் ரசிகர் சொன்னதுனால நாங்களும் அஜித் ரசிகர் தான். எல்லாருமே நம்ம ஆதரவு தெரிவிப்போம். 2 பேர் தான். 2 பேருமே ஃப்ரெண்டு தான். அஜித்துமே சொல்லிட்டாரு, எல்லாரும் நல்லா செய்யறவங்களுக்கு ஆதரவுங்க சொல்லியிருக்கனால எங்க அஜித் தலைக்காண்டி நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுறோம். நீங்க நிஜமாவே தலை ஃபேனா இல்ல வந்து ஒரு சீக்ரெட் விஜய் ஃபேனா? நீங்க தலை ரசிகர் தான். எங்க வீட்டுக்காரர் வந்து தலை ஃபேன்ஸ் கிட்ட ஓட்டு கேக்குறீங்களா?
நான் தல ரசிகர் தான். எங்க வீட்டுக்கார் விஜய் ரசிகர். நான் வந்ததுல இருந்து சண்டை போடுவான். ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, விஜய் வர்றது பிடிச்சிருக்கு. அதனால நான் விஜய்க்கு டிவிக்கே தான். ஆமா, சேஞ்ச் வேணும்ல. ஏன் ஏன் எதனால? எதனால இல்ல, எல்லாமே தான். ஏதோ ரீசன் இருக்கும்ல சேஞ்ச். இப்போ அவங்க ஏதாவது ஒண்ணு தராம இருந்திருப்பாங்க. இப்போ அது வந்து இங்க விஜய் அவர்கள்ட்ட கிடைக்கும்னு நம்புவீங்கல்ல? நம்புறதுனால தானே சொல்றோம். என்ன சேஞ்சுன்னு எல்லாத்துலயுமே எங்களுக்கு சேஞ்ச் வேணும். எஜுகேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு. ஆமா, பிடிஆர் இருக்கட்டும். ஏன் சொல்ல முடியுமா? ஆமா, ஸ்டாலின் ஐயா நல்லா பண்றாரு. அது இப்போ இந்த மக்களுக்குரிய பெண்களுக்குரிய முன்னுரிமை கொடுக்குறாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் பெண்களா இருந்தவங்களே அவ்வளவா கொடுக்கல. ஆனா இந்த ஸ்டாலின் ஐயா வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நேற்று முந்தானால பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, பெண்களுடைய வேலை எவ்வளவு சிரமம்னு. வீட்டு வேலைகளை செய்யறாங்க, அவங்களுக்கு எந்த ரூபாயும் கொடுக்கறது இல்லை. ஸோ உரிமை தொகையை, கலைஞருடைய உரிமை தொகையை கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஓட்டு பிடிஆருக்கு தான். பிடிஆர் தான் ஜெயிப்பாரு. ஓகே, இப்போ எல்லாமே இந்த தமிழ்நாடா பார்க்கும்போது விஜய்க்கு வந்து நிறைய பெண்கள் ஓட்டு இருக்குங்கிறாங்கல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த சின்ன வயசு பிள்ளைய வந்து விஜய் சினிமா வேற, வாழ்க்கை வேற. அதுல வந்து 50 பேர் அடிப்பாரு. நேர்ல அவர் 50 பேர் அடிக்க முடியுமா? சும்மா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய அவர் ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஓட்டை பிரிப்பாரு. இப்ப லட்சக்கணக்கில் ஜெயிச்சோம் இல்லையா? அப்படி இருக்கிறது ஒரு 70,000 50,000 ஜெயிப்பாங்க. பட் திருப்பவும் ஸ்டாலின் ஐயா தான் ஆட்சி அமைக்கிறாரு. ஆமா, யார் ஓட்ட இல்ல 2 பேர் ஓட்டும் குறையலாம். இப்ப டிஎம்கே ஓட்டும் குறையும், ஏடிஎம்கே ஓட்டும் குறையும். பட் ஆனா அதிகமா ஆட்சி அமைக்கிறது ஸ்டாலின். டிவிக்கே ஏன்னு சொல்ல முடியுமா? புதுசா கட்சி வர்றதுனால அவங்களுக்கு புதுசா ஆதரிப்பாரு. போன முறை எனக்கு யாருக்கு பண்ணி ரெட்லா கட்சி ஓட்ட பிரிக்கிறீங்க நீங்க? நாங்க பிரிக்கலப்பா. விஜய்க்கு மட்டும் போதும். போன முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்க? உதய சொல்லிட்டு மட்டும். ஐயா பிடிஆர் அவர்கள் வந்து மிக நல்ல மாண்பு உள்ள ஒரு மனிதர், பாரம்பரியமிக்க ஒரு மனிதர். அவருக்கு தான் எங்க ஆதரவு. சுந்தர் சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல இயக்குனர், அரண்மனை எடுத்திருக்காரு. நல்ல எங்க எங்க குஷ்பு மேடம் நல்ல ஒரு நடிகை. அதோட நடிகன் நாடாள வேண்டும் என்றால் அதுக்கான தகுதியை வளர்த்துட்டு வரணும். எம்ஜிஆர் இருக்காங்க, சிவாஜியாலே ஜெயிக்க முடியல. கேப்டன் இருந்தாரு, அவர் வந்து எப்படின்னா கேட்டீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்தாரு. ஆனா இவங்க வந்து இப்ப விஜயெல்லாம் வந்து நினைச்சோடனே கொடியை தூக்குனா தாவேக்கா டீ வேணா வைக்க வேணாம் தெரியல. ஏன்னா நான் ஒரே ஒரு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், சின்ன வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா, நாம் தமிழர் சீமான் காரைக்குடியில் நிற்கிறார்ல, அவர் ஜெயிச்சு வரணும். உள்ளுக்குள்ள சட்டமன்றத்துல அவரோட குரல் எதிரொலிக்கணும். பிரேமலதா விஜயகாந்த் நல்ல பேச்சாளர், நல்ல ஒரு திறமையான பெண்மணி. கேப்டன் இறந்த பின்பும் அந்த ஒரு கட்சியை கட்டி காப்பாத்தி கொண்டு வராங்க. பிடிஆர் மாதிரி யாரும் செய்யல. அவர் பண்பாளர், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய ஸ்கீம் பண்றாரு. எங்க ஏரியாவுக்கு அடிக்கடி வருவாரு. அவர் வீட்டுல எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். அவர் சொல்றாங்க வீடு பூட்டி இருக்கும், கேட்டு பூட்டி இருக்குன்னு. நான் வந்து நிறைய வாட்டி போயிருக்கேன், திறந்தா இருக்கும் கேட்டு. முன்னாடி அமைச்சர்னால போலீஸ் பாதுகாப்பு இருக்கும், போலீஸ்கிட்ட சொல்லிட்டு போகணும். நம்ம எங்க இருந்து வரோன்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம பாட்டு உள்ள போகலாம், அவரை பார்க்கலாம். எந்த அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்ல, உள்ள அவர் ஃப்ரீயா போய் பார்க்கலாம். ஆனா நிறைய பேர் தவறான தகவல் சொல்றாங்க, அவர் பிடிஆரை பார்க்க முடியாதுன்னு. நான் சுந்தர் சி வந்திருக்காரு, அவர் சென்னையில போய் நம்ம எங்க போய், அவர் வீடு எங்க இருக்கு சென்னையில, ஏதாவது தெரியுமா? பிடிஆருக்கு வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறார் சுந்தர் சி. வந்து பிடிஆரை பத்தி என்ன நிறைய செய்யணும்னு நினைச்சாருங்கிறாரு, செய்ய முடியலங்கிறாரு. யாரோட ப்ரெஷர் அது? அப்புறம் எதுக்கு இருக்காரு? அமெரிக்கால படிச்சுட்டு வந்ததுனால ஒரு சில விஷயங்களை வந்து தமிழ்ல எப்படி அவருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்திலே, பட்ஜெட் கூட்டத்திலே, இதுலயே அவரை சரியா சொல்ல முடியல. அவரை மொழிபெயர்ப்பு அவருக்கு டக்குன்னு வராது. இங்கதான் படிச்சாரு, அமெரிக்கால போய் வரதுனால அவரு தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து டக்குன்னு வராது. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ளவங்க நீங்க சொன்னது இப்படி சொன்னா, ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேன்னா அப்படின்னு அந்த மாதிரி யோசனை. இந்த இது ஒரு வீடியோ ஒன்று ஆடியோ வந்துச்சுன்னு சொல்லி ஏடிஎம்கேல இருந்து எல்லாம் பூரா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவரே அது மறுப்பு தெரிவிச்சாரு, நான் இந்த ஆடியோ பேசவே இல்லை, அண்ணாமலை வந்து எடிட் பண்ணி அதை ரெடி பண்ணி போட்டிருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி கரெக்டா ஆச்சு. இங்கே வந்து அதிக முகம் தெரிஞ்சவர் வந்து பண்பாளர் மட்டும்தான். இவரை சுந்தர்சியே தெரியும், திரைப்பட நடிகராக தான் தெரியும். அவருக்கு எல்லாரையுமே தெரியும். இன்ன வரைக்கும் நல்ல எல்லாமே அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். ஒரு ரோடு போடுறதுலேருந்து, ஒரு சத்துணவு கூடம், இந்த இடத்துல என்ன செய்யணும், ஏது செய்யணும், ஒரு ரேஷன் கடை, எல்லாமே நல்லது தான். ஒரு இந்த ஏரியாவிலேருந்து அடுத்த தெருக்கு போனாலுமே ஒரு சத்துணவு கூடம் இருக்குது, ஒரு நியாய விலை கடை பண்ணி கொடுத்துருக்காரு, ஒரு கவுன்சிலருக்கு ஆஃபீஸ் கட்டி கொடுக்குறது, எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு அவர். அதில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது அவரை. அரசியல் ரீதியாகவும் தலைவருக்கே, கழக தலைவருக்கே சொல்லியிருக்காரு அவரை பற்றி. இப்போ சமீபத்தில் நடந்த அறிக்கை இது பண்ணுறதுல கூட அவர் பேரையும் இது பண்ணி
பண்ணியிருக்காருன்னா அப்போ எவ்வளோ வச்சுருப்பாங்க கட்சியில் எங்கள் வேட்பாளரை பண்பாளர் ஐயாவை. பண்பாளர்னா பிடிஆர் சொல்றீங்க. பிடிஆர் ஐயா அவர் நாங்கள் பேர் சொல்லி கூட நாங்கள் கூப்பிட்ற பண்பாளரை ஐயான்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் இன்ன வரைக்கும். மக்களுக்கு தெரியறதுக்காண்டி வேணால் நாங்கள் பிடிஆர் இப்படி வேணால் நாங்கள் சொல்கிறோம். எங்களை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு பண்பாளர். 10 வருஷமா இருக்காரு, வாஸ்தவம் தான். நாங்களும் இப்போ நான் அதிமுகவில் இணைந்து 2 மாத காலங்கள் ஆகுது. அதுக்காக நான் சொல்றது அதிமுகவுக்கு சாதகமாக சொல்கிறோன்ற நிலைப்பாட்டுக்கு வந்துட வேணாம். அதாவது பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிஆர் ஒரு மேல்மட்ட அரசியலில் தான் பண்ணியிருக்காரு. அது திமுகவில் உள்ள நிர்வாகிகளுக்குமே தெரியும். அவர் அரசியல் ஃபுல்லாகவே பங்களா அரசியல் தான். அந்த விஷயத்தில் பார்த்தா இப்போ சுந்தர்சி வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு, மக்கள்கிட்ட நல்ல முறையில் அணுகுறாரு, எல்லார்கிட்டையும் நல்ல முறையில் பழகுறாரு. அதனால் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ மதுரையை பொறுத்தவரையும் இப்போ லோக்கலில் இருக்காரு பிடிஆர் அவர்கள். இப்போ இவர் சென்னையிலேருந்து இங்கே போட்டி போடுறாருல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சினிமாக்காரர் அப்படிங்கிற ஒரு லேபிள் இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் எளிதாக அணுகக்கூடியவராக யார் இருப்பான்னு நினைக்கிறேன்? லோக்கலில் இருக்கிறவரா இல்லை சென்னையிலேருந்து இங்கே போட்டிடுறோம்னு நினைக்கிறேன்? கண்டிப்பான முறையில் அவரே சொல்லிட்டாரு, வேட்பாளர் சுந்தர்சி அவர்களே சொல்லிட்டாரு. சட்டசபை நாட்களை தவிர மிச்ச நாட்களில் பெரும்பாலும் நான் மதுரையில் தான் இருப்பேன், மதுரையில் குடி வந்துடுவேன்ற ஒரு முகாமில் தான் இருக்காரு. அதனால் அவரை நம்பலாம். இவர் தற்போதைய அமைச்சர் பிடிஆர் அவர்கள் காட்டிலும் இவர் அணுகுமுறை பண்ணுறது ரொம்ப சுலபமான விஷயம். அதுக்கேற்ற மணிக்கு கட்டமைப்புகளை அதிமுகவில் இப்போ உருவாக்கி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ பிடிஆர் சுந்தர்சி சினிமா சங்கி அப்படின்னு குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணுறாரு. சுந்தர்சி அவர்களும் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் உங்களுக்கு தொகுதி வேலையை பார்க்க போனால் எதுக்கு தொகுதியில் அமைச்சராக இருக்கீங்க, எம்எல்ஏ இருக்கீங்க, பதவி விட்டு போக வேண்டியதானேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவர் இப்போ பிடிஆர் அவர் என்ன சொல்லணும்னா, ஒரு தேர்தல் வந்தோடனே ஒரு பதட்டத்துக்கு வந்துட்டார். அவரோட கொள்கையிலேருந்து கொஞ்சம் சற்று மாறுபட்டு வந்துட்டார். எப்படி என்ன விஷயத்துலன்னு கேட்டிங்கன்னா, அவர் இலவசங்கள் பணமோ எதுவுமே நாம் கொடுக்க மாட்டேன்ற ஒரு கொள்கையில் இருந்தவர். இப்போ தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்பு தொகுதியில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் இலவசமாக ஒரு சேர் கொடுத்துருக்காரு. அதுலேயே முதல் கட்டமாக அவர் கொள்கையிலேருந்து தவறிடுறாரு. இப்போ அதனால அந்த பதட்ட சேர் கொடுத்துருக்காரா? ஆமாம், கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. எல்லா வீட்லையும் நீங்கள் கேட்கலாம். இப்போ இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க வீடுகளிலே கேட்கலாம். வீட்டுக்கு ஒவ்வொரு சேர் கொடுத்துருக்காரு. அது எதுக்காகன்றது இந்த தேர்தலை முன்னிட்டு தான். ஏன் அவர் பிறந்த நாளை முன்னிட்டு கொடுத்துருக்கேன்றதை சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி 4 வருஷமா அவருக்கு பிறந்த நாள் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. 10 வருஷமா எம்எல்ஏ ஆனதுலேருந்து 10 வருஷமா அவருக்கு பிறந்த நாள் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு இப்போ 10வது வருஷம் மட்டும் இந்த பிறந்த நாளுக்கு அவருக்கு சேர் கொடுக்குறதோட காரணம் இந்த தேர்தலில் அவருக்கு கண்டிப்பான முறையில் ஒரு தோல்வி பயத்தில் தான் அதுலேருந்து ஆரம்பிச்சிட்டார் அவரோட பதட்டத்தை. எப்போ கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்பிலேருந்தே இந்த இதை ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிஆருக்கு தான் இருக்கு. ஏன் பிடிஆர் இருக்கு? பிடிஆர் எந்த குறை இல்லாத அளவுக்கு தகுதி வச்சிருக்காரு. எதா இருந்தாலும் உடனே வராரு, உடனே செஞ்சு கொடுக்குறாரு. நல்லா இருக்கு அவருக்கு வாய்ப்பு. சுந்தர்சி சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்காரு. அதுக்கு தெரியாது, அவங்கள பார்த்து நமக்கு எதுவுமே தெரியாது நினைக்கிறேன். வரும். எனக்கு முக ஸ்டாலின் தான் ஆதரவு. எதனால சொல்ல முடியும்? எதனாலனா அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் இந்த குழு லோனுக்கு இந்த பொம்பளை ஆளுக்கு ஃபுல்லாமே 1000 ரூபா முன்பணம் எல்லாமே நல்லபடியாக திட்டங்கள் நல்லா பண்ணுறாப்புல. அதே மாதிரி ஸ்கூலுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படின்னா நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல பணம் வசதி இல்லாத வீட்டு பிள்ளைங்க தான் அதிகமாக படிக்குதுங்க. அதுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி வேற எதுலேயும் சரி நல்லா ஊக்கம் கொடுத்து அதுக்கு பணம் கொடுத்து எல்லாமே செஞ்சு செய்கிறாங்க. அதனால நம்ம ஓட்டு அவங்களுக்கு ஆதரவா நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கு. விஜய் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ அவர் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. விஜய் பத்தி நம்ம நினைக்கிறோம்னா அவர் வந்திருக்காரு, ஒரு மாற்றம் காடி வந்திருக்காரு. ஆனா அதிகமா இன்னும் அவர் செயல்ல செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அவர் பணிகள் நிறைய செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது இருந்தாலும் வந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். ஒரு கட்சி எடுத்தோம்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அந்த மாதிரி ஆட்சி ஆழ்ந்து வந்தவங்க தான் இருக்காங்களே தவிர திடீர்னு வந்தோடனே வரணுன்ற அவருக்கு ரசிகர் மன்றம் வேற, மக்களோட இது வேற. என்னை பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றத்தை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ரசிகர் மன்ற ஓட்டு ஃபுல்லா அவருக்கு விழுகும். ஆனா மக்களோட அணிவிப்பு அது என்னன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். விஜய் இன்னும் அரசியல் களத்துக்கு இன்னும் முழுசா வரலங்கிறீங்க? நார்மலா தான் இருக்காரு, இது வரைக்கும் நார்மலா தான் இருக்காரு. இன்னும் அவர் பழுவா இறங்கணும். அவருக்கு அது கலைத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவரோட இன்னும் உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு தேர்தல் நிக்கிறதுக்கே ஒரு இதா இருக்கும். பிடிஆர் இப்போ ஏன் நீங்க பிடிஆர் அது திமுக ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லலாமா? எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்றேன், லேடிஸ் ஃபுல்லாக ஃப்ரீ பஸ் விட்டது, பிள்ளைய படிப்புக்காக லைப்ரரி ஓப்பன் பண்ணி விட்டது, அதுக்கப்புறம் இன்னொன்று ஏகப்பட்டது நல்லது செஞ்சிருக்காப்புல. அதனால நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு டிஎம்கே தான். சரி, உங்க வயசு என்னன்னு சொல்ல முடியும்?
என் வயசு வந்து 30 ஆகுது. இப்போ உங்க வயசு இளைஞர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஒரு இது இருக்கு, ஒரு ஜென்சி கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? ஸோ விஜயோட அரசியல் வரை எப்படி பாக்குறீங்க? அது என்ன, நம்ம இப்போ எல்லாமே பல இது பிரச்சனை. அவரை பார்க்க வந்த ஆளுகளே எல்லாருமே அங்கேயே மயக்க போட்டு விழுகுறாங்க. ஏகப்பட்ட டெட்டெல்லாம் பார்த்தோம். இறந்தவங்கலாம் மீன் திடுறாங்க. எல்லாமே நடக்குது. இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்காத நாங்க பார்த்துக்கிறீங்க. அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். டிஎம்கே. டிவிக்கு ஏன்? மக்கள் கட்சி இந்த வாட்டி புதுசா ஒரு இது போடுவோம், ஒரு ஆறுதல். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டு? இதுக்கு மேலே வந்து நம்ம இவருக்கு போட்டோம், கலைஞர். பிடிஆருக்கு தான் ஓட்டு இந்த வட்டம். டிஎம்கே. டிஎம்கே. யோசிக்கவே இல்லை பிரதர், டிவிக்கே தான் பிரதர். டிவிக்கோட வேட்பாளர் யார் இங்க சொல்லுங்க. அவர் இந்த பாய் ஒருத்தர் அஜித் ஃபேன், ஆக்சுவலாக அஜித் ஃபேனு. நம்ம சினிமாவில் இருக்கோம். ரெண்டாவது வரட்டும், ஒரு மாற்றம் இருக்கட்டும். பல வருஷங்களா 2 கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கு, கண்ணில் வரல விட்டு. சரி, ஒரு மாற்றம் இருக்கட்டும், அவ்வளோ. சினிமாவில் என்ன இருக்கீங்க? அசோசியேட் டேரக்டர். டேரக்டர் நடிச்சிருக்கீங்க. சினிமாவில் இருக்கிறதால வந்து நீங்க விஜய் எல்லாருனாலுமே விஜய்க்கு தான். என்னோட ஆதரவு இவர் நடிகருக்கு தான், சுந்தர்சிக்கா? சுந்தர் சிங். சுந்தர்சி வந்து சென்னையில இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே. பிடிஆர் வந்து இங்க இருக்காரு. சரி, உங்களுக்கு யாரை போய் பார்க்கணும்னு நினைச்சா யாரை போய் ஈஸியா பார்க்க முடியும்? அப்படியெல்லாம் நம்ம நினைச்சு ஓட்டு போடல. நம்மளுக்கு செயல்படுறவங்க அதுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள தான் போய் தேடி பிடிக்க முடியும். இவருமே இப்ப நான் பிடிக்கவா முடியுது சொல்லுங்க? அவரே மெட்ராஸுக்கு போயிடாரு, அவர் வீட்டுக்கே போக முடியாது. அந்த மாதிரி நீங்க ரெட்டலை கட்சியா முன்னில இருந்து இப்ப மாத்தி போறீங்களா? இல்லை, நான் முதல்ல திமுக தான் இருந்தாலும் சில கொள்கைகள் அது இதுன்னு வரும்போது மாறுது. போன வாட்டி திமுக போட்டீங்களா? ஆமா, போன வட்டம் ஆமா திமுகவுக்கு தான் போட்டேன். ஐயா பிடிஆர் மாதிரி அந்த காலத்துல இருந்து ஏன் ஏன்? இல்ல, அவங்க யாருக்கும் உதவுற மனப்பாக்கோட இல்லை உங்க தம்பி. அந்த காலத்துல இருந்தே அவங்க தாத்தா காலத்துல இருந்தே ஹெல்ப் மைண்ட் உள்ளவங்க. சரி, இப்ப விஜய் வந்திருக்காருல்ல. இப்ப விஜய் வந்து யார் ஓட்டை பிரிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் இளைஞர்கள் எல்லாருமே அவருக்கு போட போறாங்கல்ல, எல்லாரும் ஓட்டும் தான் பிரியும். மெயினா யார் ஓட்ட பிரியும்? என்ன தம்பி, எல்லாரும் ஓட்டும் தான் பிரியும். ஃபர்ஸ்ட் பிளஸ் யார் சொல்ல மாட்டீங்க? என்ன பிரிப்பாரு? வளரட்டும், வாழ்த்துக்கு போடுறாங்க. வீட்டுல எல்லாம் விஜய் விஜய்ன்னு தான் இருக்குங்க. சின்ன பிள்ளை பேரன் கூட விஜய் விஜய்ன்றான். அவங்க எத்தனை பசங்க இருக்கு? பசங்க பொண்ணு? எனக்கு 2 பொண்ணு தான். ரெண்டுமே விஜய்க்கா? ஆமா, அவங்க விஜய்ன்னு தான் பேசிக்கிறாங்க. முறை ஓட்டு போடுறாங்களா? இல்ல, ஏகப்பட்ட தடவை போட்டிருக்கு. முன்னாடி யாருக்கு போட்டுட்டு இருந்தாங்க? இதுக்கு முதல் நாட்டு நலனை பொருதி ஜெயலலிதா அம்மா இருக்க வரையும் அதுக்கு போட்டுச்சுக்க. ஐயா பிடிஆர் மகனுக்காண்டி போட்டுச்சுக்க. இப்ப விஜய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எதுக்கு போடுதுங்களோ போடுறா, அதில் இந்த உரிமையில நம்ம தலையிட முடியாது. நம்ம திமுக காரன். கரைப்படாத கை பிடிஆர் குடும்பம். முல்லை பெரியார் அணையை கட்டியவர் கர்னல் ஜான் பென்னிகுயிக். கர்னல் ஜான் பென்னிகுயிக்கு வந்து கணக்கு பிள்ளை யாரு என்று கேட்டால் பிடிஆர் ராஜன். அவர் வம்சாவளியில சேர்ந்தவர் தான். மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் அறநிலைத்துறை எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயிலுக்கு வந்து அவர் தான், அவங்க குடும்பத்துல தான் வந்து இன்று வரை வந்து அறநிலைத்துறை எல்லா பேரும் இருக்காங்க. இன்னைக்கு வந்து சின்னமனூர் பாளையம் வழியா வர்ற கால்வாய் பேர் என்ன பேருன்னு கேட்டா பிடிஆர் கால்வாய். கரைப்படாத கை, நல்ல மனிதன், உயர்ந்த மனிதன். அமெரிக்கால ஆனஸ்ட் படித்தவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இன்று வந்து எல்லா பேரும் வந்து ஒரே மாதிரியா வந்து பிடிஆர் வந்து அவருக்கும் சில எம்எல்ஏக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா என்ன கேட்டேன்னா பிடிஆர் குடும்பத்துக்கு ஒரு மதுரையில தனி பெருமை உள்ளது. விஜய்க்கு சரி, விஜய் வந்து இப்ப இங்க போட்டிடுறாருல, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. அவருக்கு ஆதரவு நிறைய இருக்கு. சரி, அவர் வந்து கூட நிறைய இருக்கு. இளைஞர்கள் சப்போர்ட் மட்டும் போதுமா ஜெயிக்கிறதுக்கு? போதும். போய் மாணவர் சப்போர்ட்டும் நிறைய இருக்கு. ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. போன முறை யாருக்கு ஓட்டு? போனோட்டா ஏடிஎம்.